அதனால ரோமா புத்தகம் 9:16 சொல்கிறது, மனிதன் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, ஆண்டவர் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் கூடும். நம்ம வெறும் விரும்பியதினாலோ முடிவெடுத்ததினாலோ நம்ம சூழ்நிலையை தவிர்த்ததினாலோ முதலில் சொன்ன 2 ஸ்டெப்பு மட்டும் இருந்ததினாலே காரியம் நடக்காது. கடவுள் இரக்கம் காட்டணும். சைக்காலஜிக்காரனா இருந்தா சொல்லுவான், நீ என்ன செய்யணும், முடிவு எடுக்கணும், நீ ஆழமா விரும்பணும், நீ என்ன செய்யணும், சூழ்நிலை தவிர்க்கணும். இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான். ஆனா ஆத்மீக அப்ரோச்சுக்கு வரும்பொழுது பைபிள் என்ன சொல்லு தெரியுமா, நீ விரும்பியதினாலோ நீ உழைத்ததினாலோ ஒன்றும் நடக்காது. கடவுள் இரக்கம் காட்டணும். கடவுள் இரக்கம் காட்ட வேண்டுமான நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கிட்டு தாழ்ச்சியோடு ஜெபிக்க தொடங்கணும். பாவத்தில் விழுந்தால் ஆண்டவர் எனக்கு வல்லமை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க தொடங்கும் பொழுது நமக்கு பாவத்தை விட்டு விலகிற சக்தி கிடைக்கும். எங்க இருக்கு உதாரணம் எங்க இருக்குன்னு கேட்டால், தாவீது ஊரியாவின் மனைவி கூட பாவம் செய்தான். தாவீது ஊரியாவின் மனைவி கூட பாவம் செய்தான். செய்து முடித்து அதை பற்றி உணர்வு அவனுக்கு வந்த உடனே அவன் ஆண்டவர் அருகில் போய் உட்கார்ந்து கதறி எழுகின்ற ஒரு திருப்பாடல் உண்டு. திருப்பாடல் 51. அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற விஷயம் உண்டு, ஆண்டவரே என் பாவம் எப்போதும் என் கண்முன்னே நிற்கின்றன, எல்லா பாவமும் என் கண்முன்னே நிற்கின்றன. என் தாய் என்ன பாவத்தோட கருத்தாங்கினாள். ஆண்டவர் உமது ஈசோப்பினால் நீ என்ன கழுவணும். என்னால் கழுவி தூய்மைப்படுத்த முடியாது, நீ ஈசோப்பினால் என்ன கழுவணும். வெண்பனியிலும் வெண்மையாக நீ என்ன மாற்றணும். ஆண்டவரே புதுப்பிக்கும் ஆவியே, உறுதி தரும் ஆவியே, நீ எனக்குள்ள திருப்பி தரணும். உன் முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடக்கூடாது. சொல்லி 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 அழுறான். எதுக்கு? மறுபடியும் பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு. தாவீதோட வாழ்க்கையில ஒரு முறை ஊரியாவின் மனைவி கூட மட்டும்தான் பாவம் செய்தான். இப்படி கதறி ஜெபிச்சதுனால அடுத்த வாய்ப்புகளில் இருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றியதான் வரலாறு சொல்லுகிற உண்மை. ஹல்லேலூயா.